மொழி சீர்திருத்தம் என ஒன்று இருக்கிறது. நம்ம மொழி என்ன பண்ணிட்டோம், இப்போ நம்ம தமிழ் அந்த அதாவது என்னென்னா மொழி சீர்திருத்தங்கிறது எப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப துணிச்சலான நடைமுறை அது. வாழ்க்கையில் சீர்திருத்தம் இருக்குல்ல, மூட நம்பிக்கைகளை போக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அது எவ்வளோ கஷ்டமான வேலை, அது அதற்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்கும். அதே மாதிரி இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நீ எதுலேயும் கை வைக்காத, முன்னோர்கள் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, அதை நீ விமர்சிக்காத, அதில் சீர்திருத்தம் பண்ணணுன்னு முயற்சி பண்ணாத, அதை அப்படியே ஏற்றுக்கோ, நீ எதுவும் புரட்சி பண்ணிகிட்ருக்காத, மாற்றத்தை நீ நிகழ்த்தாதே அப்படின்னு இங்கே சொல்லப்படாத சர்வாதிகாரம் இங்கே நடந்துகிட்ருக்கு. வாழ்க்கையிலும் சரி, அதாவது நீ இதுதான் கடவுள் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லிடுவாங்க. அப்போ அதை பிள்ளைகள் மீறவே கூடாது. இதுதான் உன்னோட கடவுள், இதுதான் உன்னுடைய மதம், இதுதான் உன்னுடைய சாதி, இதுதான் உன்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூட நம்பிக்கைகளை நம்ம தலையில் திணிச்சு இதை நீ அப்படியே பின்பற்று அப்படின்னு அவங்க சொல்லி, அப்போ அதுக்கு எதிராக நீ எந்த சீர்திருத்தத்தையும் செய்ய நினைக்காத, எந்த மாற்றத்தையும் புகுத்த நினைக்காத, ஏற்படுத்த நினைக்காத, மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்காதே அப்படின்ட்டு இங்கே எப்படி ஒரு சர்வாதிகார நிகழ்வு, மாற்றத்துக்கு எதிரான மனுஷங்க இருக்காங்க இங்கே. அதே மாதிரி மொழியிலையும் மூட நம்பிக்கைகள் இருக்குது. நிறைய மொழியில் நாம் பேசுகிற மொழியில் மூட நம்பிக்கைகள் இருக்குது. அதாவது தாய்மொழியில் கல்வி இல்லை என்பது ஒரு மூட நம்பிக்கை, அதை விடுங்க. மொழியில் நமது மொழி எப்படி வளர்ந்துச்சு, எடுத்த உடனே அப்படி தமிழ் மொழி அப்படி பூமியிலேருந்து பொத்துக்கிட்டு மேலே வந்துருச்சா, இல்லை வானத்துலேருந்து மேலேருந்து அந்த உயிரெழுத்துகள் 12 மெய்யெழுத்துகள் 18 பொத்துன்னு கீழே விழுந்து தமிழ் மொழி அப்படியே வந்துச்சா? நான் ஒன்று ஒன்றா தானே உருவாக்குனாங்க. அப்படி இருக்கும்போது நாம் பேசுகிற மொழி முழுமையான மொழின்னு யார் சொன்னது? அதில் இன்னும் நிறைய குறைபாடுகள் இருக்குது, அதில் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்குது. அதை நம்ம போக்கியே ஆகணும். அதான் மொழி சீர்திருத்தம். வாழ்க்கையில் எப்படி சீர்திருத்தம் இங்கே தேவையாக இருக்கிறதோ, இன்னும் நாம் முழுமையடையவில்லை, நிறைய மூட நம்பிக்கைகள் நமக்கு இருக்குது. அதே மாதிரி மொழியிலும் மூட நம்பிக்கைகள் இருக்குது. எழுத்து வழக்கில் எழுத்து வழக்கில் நிறைய மூட நம்பிக்கை இருக்குது. அதை நிறைய பேருக்கு இப்போ துணை எழுத்துலாம் கண்டுபிடிச்சாங்க. காக்கு அப்புறம் கா ப்ளஸ் அந்த துணை எழுத்து ஒன்று போடுறோம்ல, கா = கா அப்படி போடுறோம்ல, அது மாதிரி ஒன்று இப்போ கண்டுபிடிச்சாங்க தானே. அப்படி சீர்திருத்தம் தொடர்ந்து நடைபெற்று ஆனால் இப்போ நடைபெற மாட்டேங்குது. ஏன்னா இப்போ அந்த சீர்திருத்தம் ஏன் நடைபெற மாட்டேங்குதுன்னா, இந்த ஆட்சியாளர்களுக்கு மொழி சார்ந்த அறிவு இல்லை. கடந்த காலங்களில் ஆட்சியாளர்களுக்கு கொஞ்சம் மொழி சார்ந்த அறிவு இருந்தது. அறிஞர் அண்ணா, பெரியார், இவர்களெலாம் ஒரு ஆராய்ச்சியாளர்கள், மொழி சார்ந்த ஆராய்ச்சியாளர்களாகவும் இவங்க இருந்திருக்காங்க. கருணாநிதி, மு.க. கருணாநிதி அவர்கள். அப்போ அவருக்கும் அந்த மாதிரி மொழி சார்ந்த ஒரு ஆராய்ச்சி, சீர்திருத்தம், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவரும் நினச்சிருப்பார். அதனால் அது மாதிரியான ஆட்கள் இருந்தாங்க. அதனால் அவர்களிடம் ஆட்சி இருந்துச்சு. அதனால் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் நினைக்கிறதுல அவங்க உண்மையானு நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மொழி சார்ந்த அறிவுலாம் அறிவு அந்த இல்லை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற துணிச்சல் அவர்களுக்கு இல்லை. ஒரு வழக்கமான நீரோடை போல தான் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இப்போ மொழியில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா என்ன சீர்திருத்தம் அதில் இருக்குன்னா, இது எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சது தான். என்னென்னா, இப்போது ஆங்கிற ஒரு எழுத்து, உயிர் எழுத்து 12 அப்படின்னா ஆங்கிறது ஒரு எழுத்து, ஆங்கிறது ஒரு எழுத்தாக தான் எழுதுகிறோம். அது மாதிரி இ ஈ உ உ அது மாதிரி பார்த்திங்கன்னா ஓ அவுன்னா மட்டும் ஏன் 2 எழுத்தில் எழுதுகிறோம்? அதையும் ஒரு எழுத்தில் எழுத வேண்டியதுன்னு, அது ஒரு உச்சரிப்பு தானே. அப்போ அது ஒரு உச்சரிப்புக்கு ஒரு எழுத்து. அப்போ அப்படி இருக்கும்போது 11 அந்த உயிரெழுத்தில் கடைசியாக 11வது எழுத்துன்னு நினைக்கிறேன். 11வது எழுத்து அக்குங்கிறது 12வது எழுத்தா? இது கூட தெரியாமல் இருக்கேண்ணா. அந்த அளவுக்கு தான் நம்ம எல்லாருமே நான் உட்பட அது கூட தெரியாமல் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம மொழியில் நமக்கு ஒரு கவனம் இல்லை. அதான் இதுக்கு மொழியில் கவனம் இல்லாமல் வேறு மொழியை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது, அதனால என்ன ஆகிட்ட போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அது 12வது எழுத்து அவுன்னு வருதுல்ல, அதுக்கு ஏன் 2 எழுத்து போடுறீங்க? ஓ போட்டு ஆட்டுக்குட்டி லா போட்டால் அவ்வான், ஆட்டுக்குட்டி லான்னா அதுக்கு ஒரு உச்சரிப்பு இருக்குல்ல, அப்புறம் அதை போட்டால் அப்போது ஒலன்னு தானே வாசிக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி லா, அப்போ ஒலன்னு தானே அதை நீங்கள் வாசிக்கணும். அது எதுக்கு அவ்வுன்னு சொல்கிறீங்க? அவ்வுன்னு சொல்ல ஏன் வைக்கிறீங்க? இது எப்படி இருக்குன்னா,
2 2 4 தான், ஆனால் நீ 3ன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சர்வாதிகாரம், இதுதான் மூட நம்பிக்கை. 2 2 4ப்பா, ஆனால் நீ வந்து 3ன்னு தான் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க. ஓ அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டியில் போட்டால் அவ்வுன்னு சொல்லணுமா, ஏன் ஒலன்னு சொல்லக்கூடாதா? அப்போது இப்போ நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கௌரிங்கிறத கிளறின்னு வாசிப்பாங்க. கிளறின்னு தானே வாசிக்கணும், கௌரின்னு வாசிக்க சொல்கிறாங்க. 2 2 4 தான், ஆனால் நீ 3ன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து சர்வாதிகாரம், இதுதான் மூட நம்பிக்கை. அப்போது நம்ம இதில் இந்த வகையில் சீர்திருத்தத்தை செய்ய வேண்டும். அவ் என்பதற்கு ஒரே இடத்துல ஒரே உச்சரிப்பு, அது ஒரே உச்சரிப்பு என்றால் ஒரே இடத்தில் அதை குறிக்க வேண்டும். அவ் என்பதற்கு ஓன்னு போட்டுட்டு அப்புறம் பக்கத்தில் ஆட்டுக்குட்டிலா, ரெண்டுக்குமே ஏற்கனவே ஒரு உச்சரிப்பு இருக்குல்ல. ஓ போட்டால் ஓ, அப்புறம் லா போட்டால் அதுக்கு ஆட்டுக்குட்டி லா பக்கத்தில் போட்டால் அவ்வா மாறிடுமா? அது அப்படி பண்ணக்கூடாது. எழுத்து நம்ம எவ்வளோ வேணாலும் எழுத்துக்களை உருவாக்கிக்கலாம். எழுத்துக்களை புதிய எழுத்துக்களை வந்து உருவாக்க முடியாதா என்ன? கோடிக்கணக்கான எழுத்துக்களை உருவாக்கலாம். அதற்கு இப்போ நான் எழுத்து கலையை கண்டுபிடித்த புதிய எழுத்துக்களை உருவாக்குகிற அந்த கலையை கண்டுபிடித்தவன் நான். அதன் அடிப்படையில் சொல்கிறேன், கோடிக்கணக்கான எழுத்துக்களை நாம் உருவாக்க முடியும். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன எழுத்தா பஞ்சம்? எதுக்கு வந்து அவ்வு என்கிற அந்த உச்சரிப்புக்காக நீங்கள் எதுக்கு ஓ போட்டு பக்கத்தில் ஆட்டுக்குட்டி லா போட்டு இதை அவ்வுன்னு சொல்லணும்னு வேறு கட்டாயப்படுத்துகிறீங்க, பயமுறுத்துறீங்க, நிர்பந்தப்படுத்துகிறீங்க. அதை உடனே தானே வாசிக்கணும். இப்போ வந்து கௌரின்னா அதை கிளறின்னு தானே வாசிக்கணும். ஏன் கௌரின்னு வாசிக்க சொல்கிறீங்க? அப்போ கௌரின்னு வாசிக்கணும்னா அதற்கு தகுந்தாற் போன்று கேள்வியே கேட்கக்கூடாது. இந்த கேள்வி நிறைய காலத்தில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு கடந்த காலத்துலையும் சரி இப்போவும் சரி கேட்டுகிட்டு தான் இருக்காங்க. சின்ன பசங்க கேட்பாங்க. சின்ன பசங்களுக்கு இயல்பாகவே அந்த கேள்வி வரும், குழந்தைகளுக்கெல்லாம். இது எப்படி கவுன்னு வரும், கிளர்ன்னு தானே வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் வரும். அவ்வுங்கிறதுக்கே தப்பாக தான், அதுவே தப்பு தான். அப்போது அவ்வு என்பதற்கு ஓரெழுத்தில் நாம் ஒரு எழுத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அது யார் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சி எது அழகாக இருக்குது, பொருத்தமாக இருக்கணும். வெறும் அது எழுத்து என்பது ஒரு வடிவம் இல்லை. அதை பார்த்தா இதை கான்னு சொல்லணும், காவை பார்த்தா கான்னு சொல்லணும், ஏவை பார்த்தா ஏன்னு சொல்லணும், ஓன்னா இது ஓ தான் அப்படின்னு, அது டான்னா அது டா தான். அதுக்கு அந்த வடிவத்துக்கு ஒரு உணர்வு இருக்குது. டா என்கிற அந்த வடிவத்திற்கு ஒரு உணர்வு இருக்குது. அதுமாரி நா என்கிற வடிவத்திற்கு ஒரு உணர்வு இருக்குது. ஆ என்கிற வடிவத்திற்கு ஒரு உணர்வு இருக்குது. அம்மாவை பார்த்தா ஒரு உணர்வு இல்லை, அது மாதிரி ஆவை பார்த்தாலும் ஒரு உணர்வு வரணும். அதனால் எழுத்துக்கும் அந்த எழுத்து வடிவத்திற்கும் ஒரு உணர்வு இருக்குது. அதனால் கவ் என்கிற அந்த உச்சரிப்புக்கு ஒரு உணர்வு இருக்குது. அந்த உணர்வை அந்த வடிவம், அந்த எழுத்து வடிவம் நமக்கு உணர்த்த வேண்டும். அந்த கவ் என்கிற அந்த அவ் என்கிற ஓ ஓ அவ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அவ் என்கிற அந்த உச்சரிப்புக்கு ஒரு உணர்வு இருக்குது. அந்த உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக, அந்த உணர்வை நமக்கு உணர்த்தும் விதமாக அந்த அவ் என்கிற உச்சரிப்புக்காக நாம் உருவாக்குகிற எழுத்து இருக்க வேண்டும். அந்த எழுத்து அவ் என்கிற எழுத்திற்காக, அந்த அவ் என்கிற உச்சரிப்பிற்காக நாம் உருவாக்குகிற எழுத்து என்பது அந்த உச்சரிப்போடு பொருந்த வேண்டும். இப்போ ஆ என்கிற உச்சரிப்பு, அதற்கு பொருத்தமான ஆ என்கிற எழுத்து வடிவம் இருக்குது. ஓகே, ஆ என்கிற உச்சரிப்பு அதற்கு பொருத்தமான ஒரு எழுத்து வடிவம். அந்த ஆவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருந்தி போகும். அது மாதிரி ஈ பொருந்தி போகுது, ஈயும் பொருந்தி போகுது. அது மாதிரி ஊன்னு சொல்லும்போது ஏன் ஊவை போட்டு மேலே ஆட்டுக்குட்டி லாவை ஏற்றுறீங்க? அதுவும் தப்பு. இதெல்லாம் மொழி ஏன் ஊங்கிறதுக்கு ஒரே இடத்துல அதை கொண்டு வர முடியாதா? ஏன் ஊ போட்டு அது மேலே ஆட்டுக்குட்டி லாவை ஏற்றுனது? இது டாட்டா ஏசியில் வந்து லக்கேஜ் ஏற்றுன மாதிரி, காய்கறி கூட ஏற்றுன மாதிரி. அதனால் வந்து ஊன்னா ஊ போட்டோம். ஊங்கிறதையும் ஒரே உச்சரிப்பில் போடுங்க, ஒரே உச்சரிப்பில் கொண்டு வாங்க, ஒரே எழுத்தில் கொண்டு வாங்க. ஊ என்கிற உச்சரிப்பு இருக்குது, ஒரே எழுத்தில் அதை குறிக்கிற மாதிரி கொண்டு வாங்க. ஊ போட்டு மேலே ஆட்டுக்குட்டிலா எதுக்கு போடுறீங்க? அதுவும் தப்பு. என் மொழிக்கு எழுத்துக்கா பஞ்சம் இல்லை. நான் எழுதுனா கோடிக்கணக்கான எழுத்தை நான் எழுதுவேன். எழுத்துக்கலை மூலமாக, புதிய எழுத்துக்கலை மூலமாக என்னால் கோடிக்கணக்கான எழுத்துக்களை உருவாக்க முடியும். யாராலையும் அந்த எழுத்துக்கலையை புரிந்து கொண்டால் யாராலையும் உருவாக்க முடியும். அதுதான் வந்து அப்போ அப்படி இருக்கும்போது நாம் ஏன் இந்த சீர்திருத்தத்தை செஞ்சே ஆகணும்? அது நம்முடைய கடமை. காலந்தோறும்
நாம் மொழியில் வந்து மாற்றத்தை வந்து பூத்தணும்னு கட்டாயம் இல்லை, அது முழுமையை அடைய வேண்டும். மொழி என்பது மாற்றம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இனிமே இல்லை அப்படிங்கிற நிலையை அடையணும். அதன் பிறகு நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அப்போது இந்த காலகட்டங்கிறது மொழி தனது வளர்ச்சியில் முழுமையடைகிற காலம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நான் அந்த கவிதையை கண்டுபிடிச்சேன். கவிதையை வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிற முறையை கண்டுபிடிச்சேன். என்னுடைய கவிதைகளை பார்த்து தெரியும். அதுமாதிரி எழுத்து கலையை கண்டுபிடித்தேன். இப்படி ஒரு கலை இருக்கிறதே தெரியாது. அப்போ அதை கண்டுபிடித்தேன். அதுலேருந்து என்ன தெரியுது? எல்லா பாடல் கண்டுபிடிக்கணும், ஓவியம் மனித வாழ்க்கை முறை முழுமையடைகிறது. அது மாதிரி எழுத்து, மொழி, அதன் பயன்பாடு, அந்த எழுத்து வடிவம் அதெல்லாம் முழுமையடைகிறது. சீர்திருத்தத்தை கடந்து இந்நேரம் நம்ம சீர்திருத்தத்தை கடந்து அதை முழுமைப்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் இருக்காங்க, பயப்படுறாங்க. மொழியில் அது நமக்கு வேலை இல்லை, எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதை நம்ம சரியாக வந்து நிரூபிக்கணும், எல்லோரும் ஏற்றுக்கிற மாதிரி சொல்லணும். அந்த பொறுப்பும் நமக்கு இருக்குது. நமக்கு தோணுது இது தப்புன்னு தோணுது, ஆனால் அதை நிரூபிக்கணும்ல, ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கணும். அப்போ தான் அதை ஏற்றுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சீர்திருத்தம் அதில் அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ கோ அப்படிங்கிறோம். கேக்கு ஒரு காக்கு முன்னாடி ஒரு ஒத்த சுழி போட்டு ஒரு வளைச்சி போட்டால் அது கே. அது மாதிரி காக்கு முன்புறமாக 2 சுழி போட்டால் கே அப்படிங்கிறோம், அப்படி தானே? அப்புறம் கோ போடும்போது மட்டும் ஏன் வந்து இங்கே முன்னாடி காக்கு முன்னாடி ஒத்த சுழி போட்டு வளைச்சி போடுறோம்? அப்புறம் பின்னாடி ஏன் துணை எழுத்து அந்த காக்கு அப்புறம் போடுவோமே, கா ப்ளஸ் அப்புறம் துணை எழுத்து போட்டு அப்புறம் சீக்கிரட்டு கா வருது, அந்த இதை ஏன் போடுறீங்க? கோன் போட்டால் அதுக்கு ஒரு துணை எழுத்து கண்டுபிடிக்கணும். கோ அதாவது கேக்கு கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு துணை எழுத்து. அது மாதிரி கேவுக்கும் ஒரு துணை எழுத்து கண்டுபிடிச்சிட்டோம். அது மாதிரி கோவுக்கும் ஒரு துணை எழுத்து கண்டுபிடிக்கணும். இது நாம் கண்டுபிடிக்க வேண்டிய துணை எழுத்து கோக்கு. அதனால் அதுபோல் கோவுக்கும் ஒரு துணை எழுத்து கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்படி நாம் மொழியில் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள் இருக்கிறது. அதனால் ஒரு மனுஷங்க அப்போ நாம் ஏன் மொழியில் கவனம் செலுத்தலைன்னா, நாம் முழுமையாக ஒரு வாழ்க்கை வாழவில்லை. அதனால தான் மொழியில் எந்த சீர்திருத்தத்தையும் நாம் ஏன் செய்யலைன்னா, ஒரு முழுமையான வாழ்க்கை வாழலை. நாம் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு அறகுறையான வாழ்க்கை, ஒருதலைபட்சமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒன்று தொழிலை மட்டுமே பார்க்குறோம், தொழிலில் தான் 18 மணி நேரம் வேலை செய்கிறோம், நிறைய பணம் சம்பாதிக்கிறதுலே கவனமாக இருக்கிறோம், குடும்பத்தை கோட்டை விட்டுறோம், குடும்ப வாழ்க்கையை கோட்டை விட்டு அப்புறம் நிறைய பேர் வெறும் உழைப்பில் தான் கவனம் செலுத்துவாங்க, தூக்கத்தில் கவனம் செலுத்த மாட்டாங்க. சிலர் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த மாட்டாங்க. அப்படி வந்து ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் வந்து இந்த மாதிரி ஒரு முழுமையான கவனத்திற்குள் வரும்போது தான், முழுமையாக ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் அந்த மொழியில் சீர்திருத்தத்தை நாம் மேற்கொள்ள முடியும். மொழியில் நமக்கு ஒரு கவனம் வரும், எல்லாத்தையும் பார்க்கணும், சுற்றி எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லோரும் என்ன பார்க்குறாங்கன்னா, முன்னாடி மட்டும்தான் பார்க்குறாங்க, முன்னாடி அரை வட்டத்தை தான் பார்க்குறாங்க, பின்னாடி அரை வட்டத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் அப்படி பார்க்காத போது தான் இந்த மாதிரி விடுபட்டு போகுது. நிறைய தவறுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய சீர்திருத்தம் மொழியில் நாம் ஏன் சீர்திருத்தத்தை மேற்கொள்ளாமல் இருக்குன்னா, மொழியில் நமக்கு ஒரு கவனம் இல்லை. நம்மளுடைய கவனம்லாம் எங்கே இருக்குது? இன்னொரு மொழி மீது இருக்கிறது, ஆங்கில மொழி மீது இருக்கிறது. ஆங்கில மொழியில் இருக்கிறது நம்முடைய கவனம் எல்லாம். ஆங்கில மொழியை எப்படி கற்றுக்கிறது, தமிழ் மொழியை எப்படி அழிக்கிறது, தமிழ் மொழியை எப்படி காலி பண்ணிட்டு அந்த இடத்துல ஆங்கில மொழியை தூக்கி எப்படி உட்கார வைக்கிறது, அப்படிங்கிறதுல தான் நம்முடைய கவனம் இருக்குது. ஒரு முழுமையான வாழ்க்கை, நம்முடைய கவனம் முழுமையாக இல்லை, நாம் முழுமையானவர்களாக வாழவில்லை. அதாவது தமிழர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து முழுமையானவர்களாக அறகுறையானவர்கள், அரலூசு பசங்களாக இருப்பாங்க, அந்த மாதிரி அறகுறையானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியர்கள் வந்து காரணம் என்னென்னா, அவருடைய கவனம் எல்லாமே இங்கேருந்து இங்கிலாந்துக்காரனை பார்த்துட்ருக்கானு, ஆங்கிலேயர்களை பார்த்துட்ருக்கானு. அவன் எப்படி வாழ்கிறான், அவன் என்ன பேசுகிறான், அவன் என்ன சாப்பிட்றான், அவங்க என்ன வந்து உடைகளை அணிகிறார்கள், அதுபோலவே ஒரு மிமிக்ரி லைஃப், ஆங்கிலேயர்களை போல் மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மிமிக்ரி லைஃப், வாழ்க்கையவே மிமிக்ரியாக பண்ணுற ஆள். எவ்வளோ ஒரு நடிப்பு சிகரங்கள் தான் நம்ம வாழ்க்கை. அவங்கள பார்த்து அப்படியே வாழ்கிறது, அப்படியே பேசுகிறது, அப்படியே
அப்படியே காப்பி அடிச்சிட்ருக்காங்க. காப்பி அடிக்கிற கலாச்சாரம். சொந்த நம்ம வாழ்க்கை மேலே நமக்கு கவனம் இல்லை, நம்ம மொழி மீது நமக்கு கவனம் இல்லை. நம்ம மொழியவே அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா, அப்புறம் அதை எதுக்கு சீர்திருத்தணும்? ஏன் தமிழ் மொழியவே நான் அழிக்கணும்னு நினைக்கிறேன், அப்புறம் அதில் என்ன சீர்திருத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம்? வீட்டையே இடிக்கணும்னு நினைக்கிறோம், அப்புறம் எதுக்கு அதில் வந்து பழுது பார்க்குற வேலையே தேவையில்லையே. ஒரு வீட்டை இடிக்க போகிற, அப்புறம் எதுக்கு நீ பழுது பார்த்துக்கிட்டு இருக்க? அதுலேருந்து ஓட்ட உடசல் அதை எதுக்கு அடைச்சிட்டு இருக்க? வீட்டையே நாங்கள் இடிக்க போகிறோம் வெடிகுண்டு வச்சு, அப்புறம் எதுக்கு அதில் வந்து ஓட்ட உடசல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்க? அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மொழி சீர்திருத்தம் ஏன் நடைபெறவில்லை என்றால், நாங்கள் தமிழ் மொழியை வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். உலகம் முழுக்க ஒரு மொழி, ஆங்கில மொழி தான் எங்களுக்கு தேவை. அப்படி இருக்கும்போது இந்த மொழியில் சீர்திருத்தத்தை எதற்காக செய்யணும்? தேவையில்லாத வேலை. வா, ஆங்கில மொழியில் ஏதாவது குறை இருந்தால் சொல்லு, ஏன்னா அதுதான் அந்த உலகத்தில் பின்னாடி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஆங்கில மொழியை தான் ஒத்து பார்த்துட்ருக்காங்க. அதில் ஏதாவது தப்பு இருக்கா, அதில் ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சி ஆங்கிலேயர்கள்ட்ட வந்து நல்ல பேர் வாங்கலாம், பாராட்டு வாங்கலாம். உங்களை விட ஆங்கிலத்தை தூக்கி பிடிக்கிற ஆள், நேசிக்கிற ஆள், புலமை பெற்ற ஆள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிற முயற்சியில் தான் இவங்க ஈடுபட்டுருக்காங்க. மொழி மீது நமக்கு கவனம் இல்லை, ஒரு முழுமையான கவனம் நமக்கு இல்லை. ஒரு வாழ்க்கையில் நிறைய விஷயம் இருக்குது. விளையாட்டு எப்படி விளையாடணும், கலைகள்னால் என்ன, அதை எப்படி நம்ம பயிலணும், அதோட யூஸ் என்ன, அது மாதிரி ஒரு உடல் ஆரோக்கியம். ஒரு மனுஷங்க இருக்காங்கன்னா அவங்க தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். தான் பேசுகிற மொழி மீது கவனம் செலுத்த வேண்டும். விளையாட்டு, கலைகள், அப்புறம் குடும்பம், காதல், காமம், தொழில், இப்படி வேட்டை, இப்படி எல்லா விஷயத்தையும் கவனம் செலுத்தணும். அப்புறம் உறவு முறை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, இப்படி எல்லா விஷயத்துலையும் நிர்வாகம், ஆட்சி, அதிகாரம், இப்படி எல்லா விஷயத்துலையும் கவனம் செலுத்தணும். இதுதான் முழுமையான வாழ்க்கை. ஒவ்வொரு தனி மனிதரும் மொழி மீது கவனம் செலுத்த வேண்டும், அதிகாரத்தின் மீது அரசியல் மீது கவனம் செலுத்த வேண்டும், ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும், விளையாட்டு, கலைகள், நிர்வாகம், குடும்பம், காதல், காமம், உடல் ஆரோக்கியம், உடற்பயிற்சி, இப்படி எல்லாவற்றின் மீதும் கவனம் செலுத்த வேண்டும். மொழி மீது, தாம் பேசுகிற மொழி மீது. ஆனால் இங்கே ஒருதலை பட்சமாக தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம அப்படி கவனம் செலுத்தலை. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, வெறும் வந்து தொழில், வீட்டுக்கு வந்தால் படி, ஸ்கூலுக்கு போனாலும் படி, அது மாதிரி வேலை செய்கிறதா, நீ ஆஃபீஸில் உட்காந்தாலும் வேலை பாரு, வீட்டுக்கு வந்தாலும் ஆஃபீஸும் இருக்க பாரு. எப்படி ஸ்கூலில் வந்து இவன் எப்படி ஸ்கூல்லேயும் படிக்கிறது, வீட்டுக்கு வந்தாலும் டியூஷன், அதே வாழ்க்கை தான் பிற்பாடு என்னவா மாறுது. தொழிலுக்கு போனோடனே வேலை செய்கிற இடத்துல ஆஃபீஸ்லேயும் தொழில் தான், வீட்டுக்கு வந்தோடனேயும் தொழில் தான். தொழில் தொழில் தொழில், படிப்பு படிப்பு படிப்பு, ஒரே கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி முன்னாடி மட்டும்தான் பார்க்குறாங்க, அக்கம் பக்கம் பார்க்க மாட்டேங்கிறாங்க, பின்னாடி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இவர்கள் வந்து வெறும் பாதி தான் பார்க்குறாங்க, முன்னாடி மட்டும்தான் பார்க்குறாங்க, தலையை திருப்பி பார்க்குறாங்க. அது கூட இவங்க பாதி பார்க்கல, ஒரு கால்வாசி தான் பார்க்குறாங்க. முன்னாடி விட பக்கவாட்டில் நல்லா தலையை திருப்ப மாட்டேங்கிறாங்க, பின்னாடி பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. முன்னாடி வெறும் தொழில், பணத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க. படிப்புங்கிறது எதுக்கு? படிப்பு முடித்தா நீ பணம் தானே சம்பாதிக்க போகிற, படிப்பு முடிச்சுட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு நீ பணம் தானே சம்பாதிக்க போகிற. அப்போ இவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, வெறும் பணத்தை சம்பாதிக்கிறவங்க தான் வாழ்க்கை, அது பணத்தை தராத வேறு எந்த வேலையும் நீ செய்யாத. மொழியில் சீர்திருத்தம் பண்ணி நமக்கு என்னென்ன பணமாக கிடைக்க போகுது, எழுத்தில் சீர்திருத்தம் பண்ணி நமக்கு என்ன பணமாக கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக வந்து இந்த மாதிரி தான் வந்து நாம் வந்து ஒரு அரைகுறை மக்களாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக வந்து ஆனால் ஆங்கிலேயர்கள், நீ ஆங்கில மொழியை பார்த்துக்கிட்டு இருக்க, ஆனால் ஆங்கிலேயர்கள் எப்போ பார்த்தாலும் ஆங்கில மொழி, ஆங்கில டியூஷன், ஆசிரியர்களோட ஆங்கில பயிற்சி வகுப்பு, இப்படி ஆங்கிலத்துக்காகவே நீ வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. அப்படி இருக்கும்போது ஆனால் ஆங்கிலேயர்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க? ஆங்கிலேயர்கள் நல்ல வாரத்துக்கு 2 நாள் லீவு, நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க. அது மாதிரி முன்னேறிய நாட்டினர் பார்த்திங்கன்னா அவங்க முழுமையாக மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணுவாங்க, விளையாடுவாங்க, நல்ல இடமும் அவங்களுக்கு நிறைய இருக்கும், நல்ல முழுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு. ஆனால் அவங்கள பார்த்து வாழ்கிற நாம் வந்து புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்ச மாதிரி கதை தான். அதனால் அவங்க புலி, நாம் பூனைன்னு நம்ம சொல்ல வரல. சொல்கிறேன், நீ பூனையாக இருந்தால் பூனையாகவே இருந்துட்டு போ, புலியாகவே இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி நமக்கு என்ன கவலை. அதனால் வந்து
அவங்கெல்லாம் புலி, நம்ம பூனைன்னு சொல்ல வரல. நாம் வந்து குரங்கு, அவங்களும் குரங்கு, நாமளும் குரங்கு. குரங்கு இனத்தை சேர்ந்த ஹோமோசேப்பியன்ஸ். அதனால் வந்து ஒரு முழுமையான நம்ம வாழ்க்கை மீது நமக்கு ஒரு முழுமையான கவனம் இல்லை. அதனால தான் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கோட்டை விட்டுறோம். அதில் வேறு நமக்கு மொழி மீது வெறுப்பு. நமக்கு ஆங்கில மொழி தான் பிடிச்சிருக்கு. அதனால் மொழி மீது, தமிழ் மொழி மீது வெறுப்பு. அதனால் இது போன்ற சீர்திருத்தங்களை சொன்னால் யாரும் வரவேற்க மாட்டாங்க. எல்லா மக்கள்லையும் என்ன நினைப்பு இருக்குன்னா, மக்களுக்கு எல்லாம் என்ன நினைப்புன்னா, இன்னும் கொஞ்ச காலத்தில் தமிழ் அழிஞ்சிரும், ஆங்கிலம் தான் உலகம் முழுக்க வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இவர் தமிழில் சீர்திருத்தம் பண்ணுறாராம்மா. எதுக்கு பண்ணி என்ன பண்ண போகிற? அழிய போகிற மொழிக்கு முடிஞ்சு போன சாவுக்கு மோளம் அடித்த மாதிரி புதைச்சாச்சு. அதன் பிறகு ஏன்டா மோளம் அடிச்சிட்ருக்க? அது மாதிரி முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன்டா அது தமிழ் மொழிக்கு பாடம் கட்டியாச்சு, அது அழிய போகுது அப்படிங்கிற நினைப்போடு தான் நிறைய மக்கள் இருந்துகிட்ருக்காங்க. இந்த ஆங்கில வழி பள்ளியில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க பாருங்கள் பெற்றோர்கள். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நினப்பு என்னென்னா, எதிர்காலத்தில் வந்து ஆங்கிலம்தான் அந்த உலகத்துக்கு ஃபுல்லாக வரப்போகுது, தமிழ் மொழியெல்லாம் அழிஞ்சிரும், ஒரே மொழி தான் நிலச்சிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த சீர்திருத்தம் இதெல்லாம் எதுக்கு தேவையில்ல வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து அது வந்து நடக்கவே நடக்காது. எப்படின்னாக்கா, நீங்கள் என்ன தான் சப்பாத்தி பூரியை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? சோறை நம்மளால் விட முடிஞ்சுதா? சோறு சாப்பிடக்கூடாதுங்கிறது அது அப்புறம் சொல்கிறேன், அது வேறு பிரச்சனை. இருந்தாலும் இப்போ மக்கள் வந்து சோறை சாப்பிட்றாங்க. ஏன்? சப்பாத்தி பூரி எல்லாம் தான் வந்தது. சோறை விட சப்பாத்தி பூரி ரொம்ப ருசி அதிகமானது. ஆனால் நமக்கு ருசி அதிகமானது, அது நல்லா தெரியுங்களா? பூரியோட சுவையும் சரி, சப்பாத்தியோட சுவையும் சரி, ரொம்ப சோறை விட சுவை அதிகமானது. ஆனாலும் நாம் ஏன் சோறை சாப்பிட்றோம்? அது நமக்கு ஏற்றது. பூரி வந்து நமக்கு அது சுவையாக இருந்தாலும், சாப்பாட்டை விட சுவையாக இருந்தாலும், பூரி சப்பாத்தி என்பது சோறை விட சுவையாக இருந்தாலும் நாம் சோறைத்தான் சாப்பிடுகிறோம். நமக்கு சோறு தான் பிடிச்சிருக்கு, சோறு தான் நமக்கு சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனாலும் வந்து பூரியை அதுக்காக இல்லைன்னு விடலை பூரியை விடலை, சப்பாத்தியை விடலை. சப்பாத்தியும் எடுத்துக்கிறாங்க, பூரியும் எடுத்துக்கிறாங்க. ஆக முழுக்க நாம் என்றைக்காவது ஒரு காலத்தில் வெறும் மக்கள் வந்து பூரி தான் சாப்பிடுவாங்க, சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க, சோறே சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற நிலமை வந்துருமா என்ன? அப்படி ஒரு நிலமை வருமா என்ன? வாய்ப்பே கிடையாது. அப்போது அப்படி ஒரு நிலமை வராது தானே. அதாவது ஒரு காலத்தில் இப்போ பூரி வந்துருச்சுல, சப்பாத்தி வந்துருச்சுல, இனிமேல் ஒரு காலத்தில் நம்மலாம் சோறே சாப்பிட மாட்டோம். பூரியும் சப்பாத்தியும் தான் டேஸ்ட் அதிகம், அதனால் நம்ம சோறே சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு காலத்தில் இன்னும் இந்த மக்கள் எல்லாருமே, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே சப்பாத்தியும் பூரியும் தான் சாப்பிடுவாங்க. தோசை, இட்லி, சோறு சாப்பிடவே மாட்டாங்க. அப்படி ஒரு நிலைமை அப்படின்னு நம்ம சொன்னால் யாராவது ஏற்றுக்க மாட்டோம். நமக்கே தெரியுது, சோறை நம்மளால் விட்டு கொடுக்க முடியல, நம்ம மக்களால் விட்டு கொடுக்க முடியல. சோறை பிரியாணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தானே? அப்படி இருக்கும்போது அதே மாதிரி தான் இந்த மொழி வந்து என்னென்னா, ஆங்கில மொழி இங்கே வரலாம், ஆங்கில மொழியில் வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் ஆங்கில மொழி முழுவதுமாக ஆக்கிரமிக்க முடியாது. நம்ம தாய்மொழியை நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டோம், தமிழ் மொழியை விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஆனால் ஆங்கில மொழிக்கு நம்ம இங்கே இடம் கொடுத்துருக்கோம். அது ஒரு அறியாமையின் காரணமாகத்தான். அது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயமா இல்லை, ஒரு அறியாமையின் காரணமாக தான் நம்ம ஆங்கில மொழியை நம்ம இங்கே அனுமதித்திருக்கிறோம். அதே நேரத்தில் ஆங்கில மொழி முழுவதுமாக ஆக்கிரமிக்க முடியாது, தமிழ் மொழியை முழுவதுமாக அகற்ற முடியாது. எப்படி நம்ம வந்து முழுவதுமாக நம்ம ஒரு காலத்தில் இனிமேல் வந்து எதிர்காலத்தில் வந்து சப்பாத்தியும் பூரியும் தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமோ, அதே மாதிரி தான் எதிர்காலத்தில் நம்ம ஆங்கிலம் மட்டும்தான் பேசுவோம், தமிழ் மொழியை பேசவே மாட்டோம் அப்படிங்கிறதும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஆக இங்கே ஒரு கலப்பு நடக்குதுன்னா அது ஒரு பாதி இருக்கும், முழுவதுமாக அது வர முடியாது. ஒரு ஆங்கிலம் இங்கே ஒரு கலப்பு நமது அறியாமையின் காரணமாக இங்கே ஒரு கலப்பு ஏற்பட்டு விட்டது, ஆங்கிலத்தை அனுமதித்து விட்டோம். அப்படி இருக்கும்போது அப்படி அனுமதித்தால் கூட இந்த தாய்மொழியை ஒன்றும் பண்ண முடியாது. தாய்மொழியை, அதுவும் தமிழ் மொழியை ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து இப்போ தமிழ்மொழி பேச்சு வழக்கில் பாருங்கள், மக்கள் எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க என்ன பேசுகிறாங்க?
என்ன இங்கிலீஷில் பேசுகிறாங்க? பள்ளிக்கூடத்துலேயும் வேலையிலேருந்து தான் அது வந்து ஆதிக்கம் செலுத்துமே ஒழிய, ஆனால் பேச்சு வழக்குலேயும் ஆங்கில மொழி கலந்துருக்கு. அது வந்து பாதி கலந்துருக்கு. முழுவதுமாக நம்ம இங்கிலீஷ் பேச மாட்டோம். என்றைக்குமே சரி, ஒரு பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ் பேசுமே தவிர முழுவதுமாக நம்ம ஆங்கிலம் பேச மாட்டோம். தூய்மையான ஆங்கிலத்தில் நம்ம என்றைக்குமே பேச மாட்டோம். அது ஏன்னா அதை ஏற்றுக்க முடியும், எல்லாராலையும் ஏற்றுக்க முடியாது. என்ன மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் எளிமையானவங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஆங்கிலம் வந்து அலர்ஜி. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வாழவே மாட்டேன். நான்லாம் வந்து கஷ்டப்பட்டு வாழ மாட்டேன். வாழ்க்கை எளிதாக இருந்தால் தான் எனக்கு எதுவுமே பிடிக்கும். எளிதாக இருக்கணும், அப்போ தான். அது மாதிரி கஷ்டப்பட்டு உச்சரிக்க வேண்டும். ஆங்கிலம் வந்து கஷ்டப்பட்டு உச்சரிக்கிறது. கஷ்டப்பட்டு வாழ்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. வாழ்க்கை என்பது எளிதாக இருக்கணும். அதே மாதிரி தான் வந்து உச்சரிப்பு என்பது, பேசுகிற பேச்சு இருக்குல்ல, அது உச்சரிப்பு எளிதாக இருக்கணும். நம்ம ஆங்கிலத்தில் உச்சரிப்பது எளிதானது கிடையாது. ஆங்கிலத்தில் நிறைய வார்த்தை நம்மளால் உச்சரிக்கவும் முடியாது. நமக்கு வந்து தாய்மொழி தமிழை உச்சரிப்பது தான் இந்த தட்பவெப்ப நிலைக்கு பொருத்தமானது, எளிதானது. அதே மாதிரி ஆங்கிலேயர்களுக்கு தமிழில் பேசுகிறது அவங்களுக்கு கஷ்டம். அவங்க வந்து தொண்டைக்குள்ளேருந்து பேசுவாங்க. நம்மளை மாதிரி சத்தமாக பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து குளிர் நிறைந்த பகுதி. அவங்க நம்மளை மாதிரி சத்தமாக பேசுனாக்கா அவங்களுக்கு ஆற்றல் நிறைய செலவழிஞ்சிரும். அதனால் அவங்க வந்து அந்த ஆற்றலை பாதுகாக்கணும், அந்த வெப்பத்தை பாதுகாக்கணும். நமக்கு ஆற்றல் தாராளமாக கிடைக்குது. பூமி மித வெப்பம் நிறைந்த நல்ல வெயில் அடிக்கக்கூடிய இடம். அதனால் நமக்கு ஆற்றல் நிறையா இருக்குது. அதனால் நம்ம சத்தமாக பேசுகிறோம். அதனால் நம்ம தட்பவெப்ப நிலையோடு சார்ந்தது நமது தாய்மொழி. அதனால் நம்ம தாய்மொழியை முற்றிலும் அழிக்கவே முடியாது. நீ அழிக்கணும்னு நினச்சாலும் சரி, முழுக்க ஆங்கில வழி பள்ளிகளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வந்தால் கூட இங்கே வந்து தாய்மொழியை அழிக்கவே முடியாது, தமிழ் மொழியை அழிக்கவே முடியாது, மக்களுடைய பேச்சிலேருந்து அதை அழிக்கவே முடியாது. அது மாதிரி தொழிலையும் சரி முழுவதுமாக அது வந்து ஆங்கிலத்தை கொண்டு வரவே முடியாது. தொழிலையும் சரி முழுவதுமாக ஆங்கிலம் வரவே வராது. அங்கே வேலை செய்கிறவர்கள் தமிழில் பேசுவார்கள், தமிழ் கலந்த ஆங்கிலத்தில் பேசி கொண்டிருப்பார்கள். தமிழ் உயிரோடு தான் இருக்கும், எவ்வளோ அழிக்கவே முடியாது. ஆங்கிலம் வந்து அது நாம் அனுமதித்தது அறியாமை. அது இன்றைக்கி ஆங்கிலம் வந்து நாம் கொஞ்சம் அனுமதித்திருக்கிறோம் அறியாமையின் காரணமாக. அதனால் அது நம்முடைய தலைவிதி. அது என்னென்னா, இந்தியர்கள் இப்படித்தான் வாழ்வார்கள் என்பதற்கான அதான் இது என்ன தான் மாற்றினாலும் இந்தியர்கள் இப்படி தான் தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழ்வது ரொம்ப கஷ்டம். தலைவிதின்னு சொல்லக்கூடாது. ஒரு ஆட்சியாளர்கள், நல்ல ஒரு ஆட்சியாளர்கள் வந்தாக்கா அந்த தலைவிதியை மாற்றி தாய்மொழியில் கல்வியை கொடுத்து ஆங்கிலத்தை ஓட விரட்டலாம். அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி மொழி மீது நமக்கு ஒரு கவனம். அதனால் இப்போ வந்து எப்படி எதிர்காலத்தில் ஆங்கிலம் தான் வரும்னு நினச்சிட்ருக்காங்களா, அவங்களுக்கு நான் ஒன்று கேட்குறேன். எதிர்காலத்தில் தமிழ் மொழியே இங்கே இருக்காது, உலகம் முழுக்க ஆங்கிலம் தான் இருக்குன்னா, அப்போ எதிர்காலத்தில் சன் டிவியில் சீரியல் ஃபுல்லாக ஆங்கிலத்தில் தான் வருமா? அப்போ சினிமா எல்லாம் வந்து இங்கே இருக்கிற நடிகர்கள் எல்லா சினிமாவும் ஆங்கிலத்தில் மாறிவிடுமா? ஆங்கில சினிமாவாக மாறிவிடுமா? ஹாலிவுட் படத்தையே தமிழில் தான் டப் பண்ணி போட்டுட்ருக்காங்க. தமிழில் டப்பிங் பண்ணால் தான் பார்க்குறாங்க. தமிழில் வெறும் ஆங்கில மொழியிலேயே அந்த சினிமாவை இங்கே போட்டு காட்ட வேண்டியதுன்னு ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. அவதார் படமாக இருந்தால் கூட அதை தமிழ் மொழியில் இருக்காப்பா அப்படின்னு தான் கேட்பாங்க. தமிழ் மொழியில் இருந்தால் தான் அது இங்கே ஓடும், தாய்மொழியில். அப்போ எதிர்காலத்தில் வந்து இங்கே சன் டிவி, விஜய் டிவிலெல்லாம் வந்து ப்ரோக்ராம் சீரியல் எல்லாமே ஆங்கிலத்தில் மாறிவிடுமா? மாறாது தானே. ஏன்னா அது உணர்வுபூர்வமானது. நமக்கு தாய்மொழியில் இருந்தால் தான் நமக்கு அது பிடிக்கும், நமக்கு அது ஏறும். அதனால் தாய்மொழியை அப்போ வந்து அது எப்படி நடக்காதோ, எதிர்காலத்தில் இந்த சன் டிவி சீரியல் எல்லாமே ஆங்கிலத்தில் எப்படி நடக்காதோ, தமிழில் தான் அந்த சீரியல் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா இல்லையா? அது மாதிரி பாம்பேக்காரங்க எல்லாருமே ஆங்கிலத்தில் வந்து சீரியல் படம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்களா? அல்லது அவங்களுடைய ஹிந்தி சீரியல் எல்லாமே ஆங்கில சீரியல்களாக நாடகமாக மாறிவிடாது தானே. அப்போ அங்கே வந்து ஹிந்தி வாழும், இங்கே வந்து தமிழ் வாழும். ஆங்கிலம் வந்து உள்ளே நுழைஞ்சு பார்க்கும், அவ்வளோதான். எப்படி ஆங்கிலேயர்கள் ஒரு 300 வருஷமாக இருந்து பார்த்தாங்கல்ல, அவர்களால் இங்கே இருக்க முடியலை. ஆங்கிலத்தால் இங்கே இருக்க முடியாது. ஆங்கிலேயர்களே இங்கே வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உயரமான இடத்துக்கு போயிடுவாங்க. உயரமான இடத்துக்குன்னா அந்த ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல் அங்கே போயிடுவாங்க. ஏன்னா அவங்களால இங்கே இருக்க முடியாது. இங்கே வெப்பம் நிறைந்த பகுதி. இந்த ஏற்காடுக்கு போனால் ரொம்ப கூலிங்காக இருக்கும், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், குளிர் அடிக்கும். அவங்களுக்கு குளிர் தான் ஒத்துக்கும், குளிர் தான் பிடிக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊட்டி, கொடைக்கானலுக்கு போயிடுவாங்க. கொடைக்கானல், ஏற்காடு அங்கே தான் இங்கே வேலையை முடிச்சுட்டு அங்கே போய் உயரமான இடத்துக்கு போயிடுவாங்க. அது மாதிரி வந்து தென்னிந்தியா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது, வட இந்தியா தான் பிடிக்கும் ஆங்கிலேயர்களுக்கு.
ஏன்னா வட இந்தியா வந்து குளிர் நிறைந்த பகுதி. அந்த வகையில் வந்து ஆங்கிலம் வந்து ஏன் ஆங்கிலத்துக்கு எதிரான ஒரு மனப்பான்மை நமக்கு ஏன் இருக்குதுன்னா, அது வந்து அந்த ஆங்கிலேயர்களால் எப்படி இங்கே இருக்க முடியாதோ, அவங்க 300 வருஷமாக இருந்தாங்க. அப்போ அவங்களால ஏன் தொடர்ந்து இருக்க முடியல? அவங்க இங்கே இருந்தப்பவே வந்து எல்லாரும் உடனே ஆங்கிலேயர்கள் எல்லாமே இங்கே வந்துட்டாங்களா? கிடையாது. ஆங்கிலேயர்கள் வந்து 300 வருஷமாக இருந்து பார்த்தாங்க. அப்புறம் நம்மளும் விரட்டிட்டோம். அவங்களுக்கும் இங்கே இருக்க பிடிக்கல. அவங்களே என்ன பண்ணுறாங்க, எங்கே குளிர் அடிக்குதோ, எங்கே குளிர் இருக்கோ அங்கே போயிட்டாங்க. ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் போயிட்டாங்க, ஏற்காடுக்கும் போயிட்டாங்க. அப்படி அவர்களுக்கே இங்கே இருக்க முடியல. அப்போ ஆங்கிலத்துக்கும் இங்கே இருக்க பிடிக்காது. ஆங்கிலத்துக்கும் சரி இங்கே இருக்காது. அதுக்கு பொருத்தமான இடமே இது கிடையாது. தமிழ்நாடு என்பது அதுக்கு பொருத்தமான இடம் கிடையாது. அது ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்தந்த தாய்மொழி தான் பொருத்தமானது. அந்த தாய்மொழி எப்படி உருவாகுது அப்படின்னா, அந்த மண் சார்ந்து, அந்த தட்பவெப்ப நிலை சார்ந்து உருவாகுது. ஜப்பான்காரங்க ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னா, அங்கே அப்படித்தான் பேசுவாங்க. அங்கே மக்கள் எப்படி இருக்காங்க, வித்தியாசமாக இருக்காங்கல்ல. மற்ற மக்களை விட, மற்ற நாட்டு மக்களை விட ஜப்பான் மக்கள், சீன மக்கள்லாம் வித்தியாசமாக இருக்காங்க. அது மாதிரி அவங்க பேசுகிற மொழியும் வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்களா? அவங்க உணவு முறையும் வித்தியாசமாக இருக்குது. நமது பார்வைக்கு அது வித்தியாசமாக இருக்குது. அவங்களுடைய பார்வைக்கு நாம் வித்தியாசமாக தெரியும் நமது வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது ஆனால் அவர்கள் தான் வித்தியாசமானவர்கள். ஏதாவது ஒன்று சரியிலிருந்து வித்தியாசப்படுவது, ஏதாவது ஒன்று சரியாக இருக்கும், அதிலிருந்து எது வித்தியாசமானது எது அப்படின்னா, அவங்க பார்வைக்கு நாம் வித்தியாசமாக தெரியும் அப்படி கிடையாது. சரின்னு ஒன்று இருக்கும், அதுலேருந்து யார் வித்தியாசமானவங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜப்பானியர்கள், சீனர்கள் அவங்க தான் வித்தியாசமானவங்க. அவங்களுடைய முகத்தோற்றம் வித்தியாசமாக இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை முறை, உருவம், நிறம் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. பேசுகிற மொழி, உச்சரிப்பு எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அந்த பகுதி தான் அவங்கள அப்படி உருவாக்குது. அவர்கள் வாழ்கின்ற பகுதி, அந்த மண், அந்த தட்பவெப்ப நிலை. இப்போ நாம் வந்து இந்தியர்கள் வந்து ஜப்பான் நாட்டுக்காரில் போய் வசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 தலைமுறையில் நாமளும் அப்படி மாறிடுவோம். அங்கே கலப்பு ஏற்படும். நம்ம அங்கே போனோம்னா அங்கே உள்ள பெண்களை வந்து, இங்கேருந்து ஆண்களும் பெண்களும் அங்கே போகிறாங்கன்னா அங்கே உள்ள ஆண்களை காதலிப்பாங்க. காதலிக்காமல் இருக்க முடியாது. காதல் என்பது வந்துவிடும். அந்த ஆண்கள் வந்து இங்கே உள்ள பெண்கள், இங்கேருந்து போய் அங்கே குடியேறுகிற பெண்களை காதலிப்பாங்க. கலப்பு ஏற்படும். கலப்பு ஏற்படும் போது அந்த நிறமாற்றம் எளிதாக ஏற்பட்டுவிடும். நிறமாற்றம், உருவ மாற்றம். ஆக இந்த மாற்றம் ஏற்பட்டால் கடைசியில் என்னவாகும் அப்படின்னா, இப்போ நாம் வந்து ஜப்பான் நாட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நாம் ஜப்பானியர்களாகத்தான் மாறுவோமே தவிர, நாம் போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் வந்து தமிழ்நாட்டுக்காரங்களாக மாற்ற முடியாது. இப்போது தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க, இப்போது ஆப்பிரிக்கர்கள் இருக்காங்க, அவங்க கருப்பாக இருக்காங்க. அவங்க வந்து ஜப்பான் நாட்டில் போய் ஒரு 1000 ஆப்பிரிக்கர்கள், கருப்பு நிறத்தவர்களை போய் ஜப்பான் நாட்டில் போய் குடியிருக்க வைங்க. அப்போ போய் அவங்க வந்து அந்த ஆப்பிரிக்க கருப்பர்கள் எல்லாருமே வந்து ஜப்பான் நாட்டுக்காரங்களை கருப்பினர்களாக மாற்றிடுவார்களா என்ன? மாற்ற முடியுமா என்ன? மாற முடியாது. நீங்கள் வந்து ஆப்பிரிக்க கருப்பர்கள் ஜப்பான் நாட்டுக்கு போனால் நாளடைவில் என்ன ஆகும்னா, இந்த ஆப்பிரிக்க கருப்பர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் ஒரு கலப்பு நடக்கும், காதல் நடக்கும், காமம் நடக்கும், உடலுறவு நடக்கும், குழந்தை பிறக்கும். என்னவாகும் அப்படின்னா, முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஜப்பானியர்களுக்கும் ஆப்பிரிக்க கருப்பர்களுக்கும் இடையே அந்த உடலுறவு நடக்கும்போது ஒரு மாநிறத்தில் ஒரு குழந்தை பிறக்கும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, அப்படியே ஜப்பானியர்களாக தான் மாறுவாங்க, ஆப்பிரிக்கக்காரங்களாக மாற மாட்டாங்க. மாநிறம் தான் அங்கே நடக்கும். அப்படியே கருப்பாக ஒரு குழந்தை ஜப்பானியர்களுக்கு பிறக்காது. புரியுதுங்களா? அப்படியே ஜப்பானியர்களாக தான் நீங்கள் மாறுவீங்களே தவிர, நீங்கள் சாக்கடையில் குதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சாக்கடைங்கிறது ஒரு பெரும்பான்மை. சாக்கடையில் குதிச்சா நீங்கள் சாக்கடையை தான் நீங்கள் மாறுவீங்க. நீங்கள் போய் சாக்கடையை மாற்ற முடியாது. அது மாதிரி நீங்கள் கடலில் குதிச்சாக்கா, நீங்கள் கடலுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, அந்த தன்மை தான் உங்களை ஆக்கிரமிக்கணும் தவிர நீங்கள் கடலை மாற்றிட முடியாது. அது மாதிரி ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்துட்டாங்கன்னா இந்தியாவை மாற்ற முடியாது. இந்தியராகத்தான் அவங்க மாறுவாங்க. ஆங்கிலேயர்கள் இந்தியர்களாக மாறிவிடுவார்கள். இங்கே ஒரு 4 தலைமுறை இருந்தாங்கனாக்கா ஆங்கிலேயர்கள் இந்தியர்களாக மாறிவிடுவார்கள். அது மாதிரி நீங்கள் வந்து ஆப்பிரிக்காக்காரங்க இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஆப்பிரிக்கர்கள் குடியேறினாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அவர்களெல்லாம் அமெரிக்கர்களாக மாறிவிட்டார்கள். ஆப்பிரிக்கர்களாக இப்போ இருப்பது குறைந்து கொண்டே வருகிறது. ஆப்பிரிக்கர்கள் இப்பொழுது அமெரிக்கர்களாக மாறிவிட்டார். அமெரிக்கர்கள்னால் என்னென்னா வெள்ளை நிறம், அமெரிக்காவுக்குன்னு ஒரு நிறம் இருக்குது. அந்த நிறம் இப்போ அது வந்து இனிமேல் தான் வந்து அமெரிக்கருக்குன்னு ஒரு நிறம் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்குன்னு ஒரு நிறம் இருக்குது. அது இப்போ எல்லாம் உலகம் முழுக்க வெள்ளை நிறமாக மாறிவிட வேண்டும் என போய் கொண்டிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு போனால் அமெரிக்காவை இந்தியாவை மாற்ற முடியாது. இந்தியக்காரங்க தான் அமெரிக்காக்காரங்களாக மாறுவாங்க. ஏன்னா நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாடு பெரும்பான்மையானது.
அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் மாறுவீங்களே தவிர சிறுபான்மைக்கு தகுந்த மாதிரி பெரும்பான்மை மாற முடியாது. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ஏதோ 2 லட்சம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை அடிமைப்படுத்தினாங்கல்ல, உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்தியர்களை எல்லாத்தையும் ஆங்கிலேயர்களாக மாற்ற முயற்சிக்கிறாங்க. புரியுதா? அதாவது 2 லட்சம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவை 300 வருஷமாக அடிமைப்படுத்தினாங்க. அப்புறமா அவங்க போயிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இங்கே இருக்கிற இந்தியர்களை எல்லாத்தையும் ஆங்கிலேயர்களாக மாற்ற முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியர்கள்னால் வேறு இந்தியர்கள்னால் தமிழர்கள், கேரளாக்காரங்க, கர்நாடகாரங்க, ஆந்திராக்காரங்க, மேற்கு வங்காளம், டெல்லி, குஜராத்து, பஞ்சாப்பு, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடையாளங்களோடு இருக்காங்க. இவங்களை எல்லாத்தையும் ஆங்கிலேயர்களாக மாற்றணுமா, தோசையை அப்படி திருப்பி போட்டுடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. தோசையை திருப்பி போடுற மாதிரி போட்டுடலான்னு பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா, நீங்கள் இந்தியர்களாக இருக்கீங்க. ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா 4-5 தலைமுறையில் நீங்கள் ஜப்பான் நாட்டுக்காரங்களாக தான் நீங்கள் மாறுவீங்களே தவிர, ஏன்னா ஜப்பான் நாட்டுக்காரங்கிறது எப்படி வருவாங்கன்னா, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அங்கு நிலவுற தட்பவெப்பநிலை, அந்த மண்ணில் விளைகிற உணவுப் பொருட்கள், அதை சாப்பிட்றதுனால தான் அவங்க அப்படி இருக்காங்க. அவங்களுடைய தோற்றம் அப்படி இருக்குது, அவங்களுடைய நிறம் அப்படி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீ இங்கேருந்து இந்தியாக்காரங்க அல்லது ஆப்பிரிக்காக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, அமெரிக்காக்காரங்க யாராக இருந்தாலும் ஜப்பான் நாட்டுக்கு போனோன்னா 4-5 தலைமுறை அல்லது ஒரு 10 தலைமுறை நீ அங்கே இருக்கிறன்னா, அந்த மண்ணின் உணவை தான் நீ சாப்பிடுவ, அந்த மண்ணில் விளையிற உணவை தான் சாப்பிடுவ, அந்த மக்களோடு தான் நீ பழகுவ, அந்த தட்பவெப்பநிலை தான் நீ அனுபவிக்க போகிற. அப்படி இருக்கும்போது அந்த தட்பவெப்பநிலை உன்னை மாற்றிவிடும். நீ அந்த தட்பவெப்பநிலையை மாற்ற முடியுமா? நீ இப்போ அரேபியக்காரன் காஷ்மீருக்கு வந்துட்டா, காஷ்மீர் அனலாக மாறிவிடுமா என்ன? பாலைவனமாக மாறிவிடுமா என்ன? அரேபிய மக்கள் ஒரு 1000 பேர் காஷ்மீருக்கு வந்துட்டாங்கன்னா, அவர்கள் அந்த காஷ்மீரை பாலைவனமாக மாற்றி விடுவார்களா என்ன? அல்லது அனலாக மாற்றி விடுவார்களா என்ன? அங்கே இருக்கிற பனிப்பாறைகள்லாம் உருகி ஓடி விடுமா என்ன? அது எப்படி நடக்காதோ அதே மாதிரி தான் இங்கே ஆங்கிலம் இங்கே இந்தியர்களை ஆங்கிலேயர்களாக மாற்றுவது, ஆங்கில மொழி பேசுபவர்களாக மாற்றுவது நடக்கவே நடக்காது. அதை தெரிஞ்சுக்கோங்க. சும்மா பேசிகிட்டு இருக்கக்கூடாது.